ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம செல்ஃப் லவோட லாஸ்ட் பில்லர் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பார்க்கலாம். செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் ஃப்ரீடம், லீடர்ஷிப் அண்ட் இன்னர் பீஸ் அண்ட் பவர். ஸோ உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை டிட்டர்மைன் பண்றது என்னது? செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் அண்ட் ஃப்ரீடம் கிடைக்கும். எம்டி போட் இந்த ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில என்னன்னா, ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு ரிவர்ல போயிட்டு இருக்காரு. போயிட்டு அவரே தானே ரோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு இன்னொரு போட் வந்து அவர் மேல இடிக்குது. இடிச்ச உடனே அவர் கோவப்பட்டு கத்துறாரு. கத்தும் போது ஆப்போசிட்ல இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை, எந்த ரிப்ளையும் இல்லை. அப்புறமா திருப்பி ரோ பண்ணி போயிட்டே இருக்காரு. திரும்ப வந்து இடிக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து அது இடிச்சுக்கிட்டே இருந்தது. அவர் கத்திட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல அவருக்கு புரியுது அந்த போட்ல யாருமே இல்லை அப்படின்னு. சோ அவருக்கு உடனே அந்த கோவம் போயிடுச்சு. சோ அவருக்குள் அந்த கோவம் எங்க இருந்துச்சு? யாரோ இடிச்சதுனால இல்ல, அவருக்குள்ள ஆல்ரெடி இருந்த கோவம் ஏதோ ஒரு ட்ரிகர்னால, ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ்னால வெளியில வந்துச்சு. சோ இத பத்தி தான் கம்ப்ளீட்டா இந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டில நம்ம பார்க்க போறோம். ஸோ பீப்புள் டோன்ட் கிரியேட் எமோஷன்ஸ், தே ரிவீல் தெம். அப்படின்னா என்ன? எமோஷன்ஸை மத்தவங்க நம்மளுக்கு கிரியேட் பண்றது இல்ல, நம்மளுக்குள்ள என்ன எமோஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத மத்தவங்க நம்மளுக்கு ரிவீல் பண்றாங்க, காமிக்கிறாங்க. நீங்க எதெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு இருக்கீங்களோ அது மத்த பர்சன் மூலமா இருக்கலாம், ஏதோ ஒரு இன்சிடென்ட் மூலமா இருக்கலாம், இல்ல சுச்சுவேஷன் மூலமா அது வெளியில வருது. சரியா? இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ்ல 20 லெவல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 10th லெவல் முடிச்ச ஒருத்தர்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆள் வந்து திமிரா பேசுறான். திமிரா பேசிட்டு வம்பிழுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணுவாரு? உடனே திரும்பி போய் அடிப்பாரு. அதுவே அவர் ஒரு 15 or 20 லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னா, அதே ஆளு திரும்ப வந்து அவருக்கு சண்டை போடும்போது அவர் சண்டை போட மாட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது யூ நோ ஹூ யூ ஆர். உங்களுக்கு இந்த சண்டை வேணுமா வேணாமான்னு நீங்க அப்ப சூஸ் பண்றீங்க. மத்தவங்களோட மத்தவங்க உங்களை கிண்டல் பண்ணும்போது நீங்க இமீடியட்டா ரியாக்ட் பண்றது இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க போனீங்கன்னா அவர் அடிச்சு ஒரு ஒரு செகண்ட்ல ஒண்ணும் இல்லாம ஆக்கிட முடியும்னு. பட் யூ டோன்ட் வாண்ட் டு டூ தட் இன் unnecessary சுச்சுவேஷன்ஸ். ஸோ பிகினரா இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? பிகினரா இருக்கும்போது எல்லாத்தையும் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு தோணும். அதுவே நம்ம அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டோம் அப்படின்னா எதையுமே யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சிடும். செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரே பிரின்சிபிள், ஐ ஓன் மை லைஃப். இது வந்து என் என் அப்பா அம்மானால நடக்கல. என்னோட லைஃப் வந்து எங்க அப்பா இருந்தாதான் எனக்கு, என் அம்மா இருந்தாதான் எனக்கு, இல்ல என்னோட ஹஸ்பண்ட் இருந்தாதான் எனக்கு, இல்ல ஒய்ஃப் இருந்தாதான் எனக்கு, இல்ல என்னோட பாஸ், என்னோட பாஸ்ட், என்னோட சைல்ட்ஹுட், என்னோட சர்க்கம்ஸ்டன்ஸ், இது எல்லாம் தான் என்ன இப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லாம ஐ ஓன் மை லைஃப் அப்படின்ற ஒரு பிரின்சிபலை எடுத்துட்டு ஃபார்வர்டா மூவ் பண்றதுதான் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப எதுல இருந்து எல்லாம் ஆரம்பிக்குது? உங்களுக்கு உள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது. சோ எதுக்கெல்லாம் நீங்க ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வேர்ட்ஸ். இப்போ நீங்க நீங்க வெளியில விடுற ஒரு ஒரு வார்த்தைக்குமே நீங்க தான் பொறுப்பு அப்படின்னா நீங்க எப்படி பேசுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதோ ஒண்ணு தப்பா பேசிட்டீங்கன்னா 7 வருஷம் ஜெயில்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க எப்படி பேசுவீங்க? அப்ப நம்ம வெளியில விடுற ஒவ்வொரு வார்த்தையுமே நான் தான் ரெஸ்பான்சிபிள் நினைக்கும் போது நம்ம எவ்வளவு கவனமா பேசுறோம். அப்போ யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். இது என்ன பண்ணும்? மேக் யூ டு ஸ்பீக். எப்ப தேவையோ அதை பேச வைக்கும், தேவையில்லாத வாயை மூட வைக்கும். அவசியமான விஷயங்களை மட்டும்தான் நீங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணவே ஆரம்பிப்பீங்க. ஸோ இட் மேக்ஸ் யூ மோர் டிசிப்ளின்ட் அண்ட் உங்களோட எனர்ஜியை பயங்கரமா சேவ் பண்ணும். மை ஆக்ஷன்ஸ், ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஆக்ஷன்ஸ். ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அது அவங்க பண்ணனால, அவங்க ஒழுங்கா லிசன் பண்ணல, இவங்க ஒழுங்கா கேட்கல, நான் அப்பவே சொன்னேன் அப்படிலாம் சொல்லாம
அந்த நடந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, அவங்களோட ஆக்ஷனுக்கு நீங்க தான் காரணம்னு நீங்க எப்பவுமே நினைக்கிறது. இது வந்து நான் எக்ஸ்டர்னலா யாரோ செஞ்சதை உங்க மேல பழியா எடுத்துக்க சொல்லல. நீங்க செய்யற விஷயங்களுக்கு, உங்க கண்ட்ரோல்ல இருக்க விஷயங்களுக்கு சொல்றேன். உங்களோட டெசிஷன், எனக்கு எங்க அம்மா சொன்னனால தான் நான் இது பண்ணேன், எங்க அப்பா சொன்னனால தான் நான் இப்ப, எங்க அக்கா சொன்னனால தான் நான் இப்படி பண்ணேன், என் தங்கச்சி சொன்னனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லாம, எந்த டெசிஷன் எடுத்தாலும் அதுக்கு நீங்க தான் காரணம்னா நீங்க எப்படி எடுப்பீங்க? ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னா நீங்க எப்படி எடுப்பீங்க? எப்படி இருப்பீங்க? எப்படி பேசுவீங்க மத்தவங்க கிட்ட? என்னோட தாட்ஸ்க்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? எமோஷன்ஸ், ஹேபிட்ஸ், ஃபியூச்சர் எல்லாத்துக்கும் நீங்க தான் உங்க லைஃப்கான காரணம் அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரு கிங் இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், பெரிய கிங்டம் இருந்திருக்கு. அந்த கிங்டம்ல அவரோட பையனுக்கு, பிரின்ஸுக்கு வந்து அந்த கிங்டம் கொடுத்துட்டு வனவாசம் போலான்னு முடிவு பண்ணிட்டாராம். அப்ப என்ன பண்ணிருக்காரு, அந்த பையன் கிட்ட போயிட்டு, அந்த பிரின்ஸ் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி இனிமே இந்த இந்த கிங்டம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனதுக்கு கொஞ்ச நாள்லயே என்ன ஆகுது, எதிரி நாட்டுல இருந்து படையெடுக்க போறாங்கன்னு இவருக்கு இன்ஃபர்மேஷன் வருது இந்த பிரின்ஸுக்கு. இப்போ இந்த பிரின்ஸ் என்ன பண்ணுவாரு, அவங்க அப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாரா, இல்ல நீங்களே வந்து இந்த கிங்டம் பாத்துக்குங்கன்னு சொல்லுவாரா? கண்டிப்பா அவங்க அப்பா கிட்ட போய் என்ன பண்ணுவாரு, அட்வைஸ் கேட்பாரே தவிர நீங்களே வந்து இந்த கிங்டம் பாத்துக்குங்கன்னு சொல்ல மாட்டாரு. சோ அப்போ ஒரு விஷயம் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு விஷயத்துல ஒன்ஸ் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் போது, கடவுளே இருந்தாலுமே உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ண முடியுமே தவிர உங்களை உங்க இடத்துல இருந்து லீட் பண்ண முடியாது, உங்களுக்கு பதில் அந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங் கிவன் டு யூ. உங்க ஃபேமிலிக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள், உங்க குழந்தைங்களுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள், உங்க வீட்டுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள், உங்களுக்கு கீழே இருக்க எல்லா விஷயங்களுக்கும் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ விக்டிம் வெர்சஸ் ரெஸ்பான்சிபிள். விக்டிமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் எல்லாமே ஏன் தான் எனக்கே நடக்குதோ அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒருத்தவங்க உங்களை இன்சல்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு பின்னாடி ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நான் சந்தோஷமா இருந்தேன், பின்னாடி வந்து அவன் எப்ப இடிச்சானோ அப்பத்துல இருந்து எனக்கு சந்தோஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றது விக்டிம் மென்டாலிட்டி. அதுவே தே ட்ரிகர்ட் மை ஆங்கர், மை ரெஸ்பான்ஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இடிச்சாங்க, இப்ப இதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என் கையில தான் இருக்கு. நான் அதுக்கு கத்த போறேனா, இல்ல அமைதியா பேசிட்டு என்ன ப்ராப்ளமோ அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறேனா அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிள் பர்சன் பண்ற விஷயம். யூ மிஸ் அ டெட்லைன். மிஸ் அ டெட்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்றது விக்டிம் மென்டாலிட்டி. ஐ டென்ட் மேனேஜ் மை ப்ரையாரிட்டிஸ் ஒத்துக்கிறது ரெஸ்பான்சிபிள் பர்சன் பண்றது. அப்போ நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணல, எனக்கு எது ஃபர்ஸ்ட் முக்கியம்னு நான் இன்னும் கவனிக்கல, நான் கவனிக்காம விட்டுட்டேன்னு சொல்றது ரெஸ்பான்சிபிள் பர்சனோட ரெஸ்பான்சிபிள் ஆன்சர். யூ வாண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், ஆனா இந்த கவர்மெண்ட் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்றது விக்டிம் மென்டாலிட்டி. அதுவே ரெஸ்பான்சிபிள் பர்சன் இருந்தா எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க? ஐ வில் இன்க்ரீஸ் மை வேல்யூ. சரி, நான் என்ன பண்ணா என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரெஸ்பான்சிபிள் பர்சன். அப்புறம் யுவர் ரிலேஷன்ஷிப் இஸ் ஸ்ட்ரகிளிங் அப்படின்னு ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க சேஞ்ச் ஆவாங்களான்னு உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். நம்ம கிட்ட என்ன சேஞ்ச் பண்ணணும்ன்றத யோசிக்கவே மாட்டோம். சோ நம்ம கிட்ட என்ன சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது ரெஸ்பான்சிபிள் விஷயம். சோ உங்க ரெஸ்பான்சிபிலிட்டில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட நீட்ஸ்க்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். யாராவது வந்து நமக்கு ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன் பண்றது. ஸோ உங்களோட நீட்ஸ்க்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். உங்க எனர்ஜியை யாருக்கு கொடுக்கணும், யார்கிட்ட ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். உங்க ஹெல்த்துக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள், உங்க growthக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள், உங்க வேர்ட்ஸுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள், நீங்க எடுக்கிற சாய்ஸஸ்க்கும் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். உங்க மைண்ட் செட், உங்க பிளான்ஸ், ஆக்ஷன், பவுண்டரிஸ், ஃபினான்ஸ், டைம், ஹீலிங், கேரக்டர், இன்டெகிரிட்டி, இது எல்லாத்துக்கும் யார் ரெஸ்பான்சிபிள்? நீங்க தான் ரெஸ்பான்சிபிள்.
No one else can do these for you. இப்போ வேற யாருமே இத வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஒரு கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒருத்தருக்கு வந்து அவேக்கனிங் வரணும் அப்படின்னா, அவங்க மனசுல நினைக்காத வரைக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது நடக்காது. கடவுளே நினைச்சாலும் அது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இங்க வந்திருக்கிறது லெசனை கத்துக்கிறதுக்கு தான். அப்ப கடவுள் வந்து நினைச்சா என்ன, ஒரு செகண்ட் பண்ணி முடிச்சிடலாம்ல. அப்போ நான் அந்த யாரு அந்த பர்சனோ அவங்க நினைக்காத வரைக்கும் எதுவுமே மாறாது. அப்போ நீங்க ரெஸ்பான்சிபிளா பர்சனா மாறும்போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற சேஞ்சஸ் நடக்கும். எவ்ரி ட்ரிகர் இஸ் அ டீச்சர். When someone criticizes you, rejects you, ignore you, betray you, pause. ஏன் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்காம, இந்த சுச்சுவேஷன் எனக்கு என்ன லெசன் டீச் பண்ணுது. சோ ட்ரிகர் எப்பவுமே அவுட் சைட் தான், ஆனா ஹீலிங் நம்மளுக்கு உள்ள இருந்து தான் நடக்கும். அப்ப இது என்ன லெசன் எனக்கு டீச் பண்ணுதுன்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ, த ஹீலிங் ஸ்டார்ட்ஸ் தட் மொமெண்ட். ஸோ ஸ்டாப் பிளேமிங். மத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இவங்களாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இந்த சொசைட்டினால இப்படி ஆயிடுச்சு, என் பாஸ்னால இப்படி ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட்னால ஆயிடுச்சு, என்னோட சைல்ட்ஹுட்னால இப்படி ஆயிடுச்சு, பிகாஸ் ஆஃப் மணி அப்படின்னாலாம் சொல்றதை விட்டு, இப்ப நான் என்ன பண்ணா என்ன நான் இம்ப்ரூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த அந்த ஒரு கொஸ்டின்ல தான் உங்களோட பவர் இருக்கு. ஆர் யூ ரெடி டு ஆஸ்க் தட் கொஸ்டின் டு யூ? ஸோ ஸ்டார்டிங் டுடே நீங்க என்ன பண்ணணும், பிஃபோர் ஸ்பீக்கிங், ஆர் மை வேர்ட்ஸ் கிரியேட்டிங் ஹீலிங் ஆர் ஹார்ம்? பேசுறதுக்கு முன்னாடி இது வந்து மத்தவங்களுக்கு ஆறுதலா இருக்குமா இல்ல அவங்களை கஷ்டப்படுத்துமா அப்படின்னு நினைச்சு பேசும்போது, யூ ஆர் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஒரு விஷயத்துக்கு ஒரு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் ரெஸ்பாண்ட் பண்றேனா ரியாக்ட் பண்றேனா, நீங்க இந்த கொஸ்டின் கேட்கும்போது யூ வில் பிகம் கான்சியஸ். வாட் யாரையும் பிளேம் பண்றதுக்கு முன்னாடி இங்க என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ பிகம் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ லீடர்ஷிப் பிகின்ஸ் ஹியர். நீங்க கேட்கலாம், நான் வீட்டுல அமைதியா உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறேங்க, எனக்கு லீடர்ஷிப்லாம் தேவையில்லை அப்படின்னு. நான் எல்லாருக்குமே சொல்றேன், உமனா இருக்க எல்லாருக்குமே சொல்றேன், லீடர்ஷிப் அப்படின்னா வெளியில போய் ஃபெமினிசம் பேசுறது, இல்ல சொசைட்டிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றது, அதுதான் லீடர்ஷிப் கிடையாது. உங்க வீட்டை நீங்க லீட் பண்ணா அதுதான் லீடர்ஷிப். நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கறது தான் லீடர்ஷிப். தமிழ் புக்ல படிச்சிருப்போம், சங்கம் 4000 ஆண்டு சங்கம் வைத்து வளர்த்த தமிழ் மொழின்னு. ஒரு மொழிய 4000 வருஷம் பாதுகாத்து வளர்த்திருக்காங்க அப்படின்னா எப்படி வளர்த்திருப்பாங்க? அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் தான் வளர்த்தாங்க. அத எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வச்சிருக்க மாதிரி பென் டிரைவோ சிடியோ இப்படி எல்லாம் கொண்டு போல. அவங்க கொண்டு போனது மத்தவங்க மனசுல பாடலா விதைச்சாங்க. ஏன்னா சவுண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். நம்ம நம்ம சவுண்டுக்கு தான், வேர்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்தது சவுண்ட் தான். சோ சவுண்டா தான் கொண்டு போனாங்க, பாடல்களா தான் கொண்டு போனாங்க. ஏன்னா ஈஸி டு மெமரைஸ். அப்போ இப்ப நான் உங்ககிட்ட ரெயின் ரெயின் கோவே தூக்கத்துல எழுப்பி பாட சொன்னா சாவர வரைக்கும் பாடுவீங்களா மாட்டீங்களா? அதை உங்ககிட்ட இருந்து யாராவது புடுங்க முடியுமா? அப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம இப்ப சேவ் பண்றோமே, இதெல்லாம் எப்ப வேணா டெலீட் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள உங்க இதயத்துல இருக்க விஷயத்தை எப்படியாவது மாத்த முடியுமா? சோ அந்த காலத்துல எப்படி கடத்துனாங்க அப்படின்னா பாடல்கள் மூலமா அடுத்த ஜெனரேஷன் கடத்துனாங்க. சரி, அப்ப தமிழ் மொழியில அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல தான் எல்லா சீக்கிரட்டும் இருக்கு. தமிழ் வந்து மொழி மட்டும் கிடையாது, தமிழ் இஸ் சயின்ஸ், தமிழ் இஸ் அஸ்ட்ராலஜி, தமிழ் இஸ் லைஃப் ஸ்டைல், தமிழ் இஸ் எவ்ரி திங். அந்த காலத்துல இப்ப நம்ம சீக்ரெட் வால்ட் எல்லாம் வச்சிருக்க மாதிரி மொழிக்குள்ள எல்லா ரகசியத்தையும் வச்சிருந்திருக்காங்க. அதுக்காக நான் தமிழன் அப்படின்னு சொல்லி உங்களை நான் பெருமைப்பட சொல்லல. வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். தமிழ்ங்கிற ஒரு மொழியை வச்சு நம்மளை திரும்பவும் செப்பரேட் பண்ணிட கூடாது. வி ஆர் ஹியூமன்ஸ். பட் தமிழ்ல இட்ஸ் என்ன சொல்றதுன்னா, தமிழ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு லாங்குவேஜ்.
அதுல என்ன எப்படி எப்படி இருந்ததுன்னு சொன்னீங்க, ஒரு லேமனுக்கு அஸ்ட்ராலஜி தெரியும். இன்னைக்கு நம்மளுக்கு அஸ்ட்ராலஜி தெரியுமா? வணிகம் செஞ்ச எல்லாருக்கும் அந்த காத்த பத்தி தெரியும், அக்ரிகல்ச்சர் தெரியும், என்னெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ அது எல்லாருக்கும். லே பர்சனா வீட்டுல இருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, எழுத தெரியாது, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ அது அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனால மட்டும் தான் கொண்டு வர முடியும். நார்மல் சிவிலைசேஷன் அப்படி கொண்டு வர முடியாது. அதை பாதுகாத்து 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 கொண்டு வரும்போது மட்டும்தான் அது எல்லா ஜெனரேஷனுக்கும் போகும். நம்மலாம் எப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா வம்சாவளியே ஒரு தொழில பண்ணோம். அப்போ என்ன ஆகும், அந்த தொழில் இவால்வ் ஆயிட்டே வரும். அதெல்லாம் நம்ம இப்ப விட்டுட்டதுனாலதான் நிறைய சஃபரிங்குள்ள இருக்கும். சோ என்ன சொல்றேன் வரேன் அப்படின்னா, லீடர்ஷிப் பிகின்ஸ் அட் யோர் ஹோம். நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துறது தான் உங்களோட லீடர்ஷிப். அப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம முக்கியமா என்ன கடத்தணும், நன்மை தீமையை பிரித்தறிகிற அறிவு. நன்மையும் தீமையையும் பிரிக்க தெரியாதுலன்னா இக்னரன்ஸ் தான் அது பேரு. இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு, இப்போ 17, 18, 90ல பிறந்தவங்களால மட்டும்தான் இது முடியும். 2000க்கு அப்புறம் யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னே தெரியாது. அப்ப யார்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? விமனா இருக்க நம்ம கிட்டதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா உங்களாலதான் ஒரு ஹோல் ஃபேமிலியை சேஞ்ச் பண்ண முடியும். ஹோல் ஃபேமிலி சேஞ்ச் ஆச்சுன்னா ஹோல் சொசைட்டி சேஞ்ச் ஆகும். சோ உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் லீடர்ஷிப். So when your responsibility grows, your awareness grows, you become careful. So before speaking, before deciding, before acting, because you know now every word creates ripple, every decision shapes lives, every action becomes your legacy. So responsibility na another power. Power is freedom. So those who run from responsibility, நீங்க ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கிறதுக்கு ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னா, you are giving, you are running from your growth, you are running from your freedom. யோசிச்சு பாருங்க, ஒரு நாய் இருக்கு, அந்த நாயை வந்து வீட்டு வாசல்ல கட்டி வச்சிருக்காங்க. அந்த நாய் என்ன பண்ணும், எப்படா ஒரு சாப்பாடு போடுவாங்கன்னு அந்த ஓனர் மூஞ்சியே பார்த்துட்டு உட்காந்துருக்கும். எப்படா தண்ணி கொடுப்பாங்க, எப்படா வெளியே கூட்டு போவாங்கன்னு. இர்ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கு அதுதான் நிலைமை. யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் காப்பாத்துவாங்கன்னு நம்ம இப்படியே உட்காந்துருப்போம். அது ஃப்ரீடமா? நீங்க எதை ஃப்ரீடம் நினைக்கிறீங்களோ அது ஃப்ரீடம் இல்ல. ரன் ஃப்ரம் லீடர்ஷிப். சோ லீடர்ஷிப்ல இருந்து ஓடி போயிருவாங்க. ரன் ஃப்ரம் தேர் ஓன் பவர். உங்களோட ஓன் பவர். நீங்க நினைச்ச நேரத்துல உங்களால செய்ய முடியாது. யாரோ ஒருத்தருக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ உங்களோட பவர் யார்கிட்ட கொடுத்தீங்க? யாரை நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க. So the ownership is the only path back to all four. So take ownership of your life. Chain of freedom. When you blame, you give away your power. When you own it, you can heal it. When you heal it, you become free. So நீங்க எப்பெல்லாம் பிளேம் பண்றீங்களோ அப்ப நீங்க உங்களோட பவரை யார்கிட்டயோ கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பெல்லாம் நீங்க ஓன் பண்றீங்களோ அப்ப ஹீல் பண்றீங்கன்னு அர்த்தம். இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்க எப்பெல்லாம் சொல்றீங்களோ அப்ப நீங்க ஹீல் பண்றீங்கன்னு அர்த்தம். எப்பெல்லாம் ஹீல் பண்றீங்களோ அதுதான் உங்களோட ஃப்ரீடம். ஸோ வென் யூ பிகம் ஃப்ரீ, யூ பிகம் அன்ஸ்டாப்பபிள். உங்களால ஒன்ஸ் நீங்க அதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எதுவுமே உங்களுக்கு வெளியில இருந்து எதுவுமே தேவையில்லை. ஸோ யூ பிகம் அன்ஸ்டாப்பபிள். People don't control your life. Circumstance don't control your life. Your response creates your life. ஒரு விஷயத்துக்கும் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி இது ரெஸ்பான்ஸா ரியாக்ஷனா, இது ஃபியரா லவ்வா, நீங்க உங்களை இந்த கொஸ்டின் மட்டும், இந்த ரெண்டு கொஸ்டின் மட்டும் கேளுங்களேன். இது நான் ஃபியர்ல இருந்து எடுக்கிற டெசிஷனா இல்ல லவ்ல இருந்து எடுக்கிற டெசிஷன்? லவ் ஃபார் அதர்ஸ் அண்ட் லவ் ஃபார் மீ, அதுல இருந்து எடுக்கிறேன்னா இல்ல ஃபியர்னால எடுக்கிறேன்னா? ஃபியர்னால எடுக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே சஃபரிங் இருக்கும். லவ்னால எடுக்கிற விஷயம் உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஸோ செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் லவ். உங்களோட செல்ஃப் லவ் முழுமை அடையுது அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமா தான். ஸோ யூ ஓன் யோர் வேர்ட்ஸ், ஓன் யோர் ஆக்ஷன்ஸ், ஓன் யோர் சாய்ஸஸ் அண்ட் ஓன் யோர் லைஃப். ஸோ see you in the next class. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு நோ, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து லவ் பத்தி பேசலாமா இல்ல ரிலேஷன்ஷிப் பத்தி பேசலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க.